நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போகஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு தமிழ் தேசிய கட்சியின் செயலாளரும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான MK சிவாஜிலிங்கம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். நிகழ்ச்சியை வழமை போல நமது அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்கள் தொகுத்து வழங்குகின்றார். ராஜ், தொடருங்கள். நன்றி சத்யபாலன். நன்றி சிவாஜி அவர்களே. இந்தியாவிலிருந்தும் கூட எங்களுடன் இணைவதற்கு சம்மதித்து இந்த உங்களுடைய சிரமத்தின் மத்தியிலேயும் சம்மதித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த சத்யபாலன் எனக்கு வணக்கத்தையும் தெரிவித்து நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நாங்கள் இப்பொழுது கடந்த வாரம் அல்லது இந்த வாரம் நடைபெற்ற 3 முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் ஆராயலாம் என்று நிற்கின்றோம். முதலாவதாக ஜூலை இனப்படுகொலையின் 41வது ஆண்டு நினைவு தினம். அடுத்தபடியாக தமிழ் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு சிங்கள தலைவராகிய விக்ரமபாபு கருணாரத்னனுடைய இழப்பு. மூன்றாவதாக ஜனாதிபதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையை பொது வேட்பாளர் தொடர்பாக கைச்சாத்திருக்கின்றார்கள். இந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக ஜூலை இனப்படுகொலையினுடைய 41வது ஆண்டு முடிவடைந்திருக்கின்றது. அந்த வகையிலே அந்த ஜூலை 22ஆம் தேதி நடைபெற்ற அந்த சம்பவம் மற்றும் அந்த இனப்படுகொலையின் பொழுது உங்களுடைய அனுபவங்களை நாங்கள் அறிய விரும்புகின்றோம். என்று சொன்னால், உங்களுடைய கட்சி தலைவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருந்தார்கள் வெளிப்படை சிறைச்சாலையிலே. அந்த நேரம் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு சிறிது அறிமுகப்படுத்த முடியுமா? ஆம், ஜூலை மாதம் 23ஆம் தேதி 1983ஆம் ஆண்டு மன்னாரிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாநாட்டுக்காக நான் சென்றிருந்தேன். அங்கு சென்றிருந்த பொழுதுதான் அன்று காலையிலிருந்து மாலை வரை பொதுக்குழு இரவு வரை நடைபெற்று பொதுக்குழு கூட்டம் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி அளவில் யாழ்ப்பாணத்திலே திருநெல்வேலியிலே 13 ராணுவர்கள் கொண்டு வைத்து படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த ராணுவத்தினருடைய வெறியாட்டம் ஆரம்பமாகியது. 24 காலையுடன் அந்த மாநாட்டு ஒத்திவைத்து அங்கே திருநெல்வேலியிலே வீடு வீடாக பூந்து ராணுவத்தினர் சுட்டதும் பண்டத்தரிப்பு வரை பிரதான வீதிகளிலே துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டு யாழ்ப்பாண குடாநாட்டிலே டசின் கணக்கு பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக மன்னாரில் இருந்து நாங்கள் பாதுகாப்பாக மன்னார் பகுதிகளிலே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு நோக்கி சென்று அங்கிருந்து தலைவர் யாழ்ப்பாணத்தை வந்து அடைந்து வெலிக்கடை சிறையிலே பெஞ்சிறையிலே எங்களுடைய தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி ஜெகன் உட்பட 35 பேர் முதல் நாள் 25ஆம் தேதி பிற்பகல் 2 மணி அளவிலே அதிலே இயக்கத்தை சேர்ந்த 6 தனித்தனியான சிறைகள் அறைகள் வைக்கப்பட்ட தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி ஜெகன் நடேஸ்வராசன் அதே போல சிவபாதம் மாஸ்டர் 6 பேர் தனித்தனி சிறைகளில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து 27ஆம் தேதி இன்னும் 18 பேர் கொல்லப்பட்டு ஆக மொத்தம் 53 எடுத்துத்தான் இந்த கலவரம் இனப்படுவு மிக வெறியாட்டத்தை கொழும்பு நகரிலே நடத்தியதை நாங்கள் பார்த்தோம். அதில் தொடர்ந்து நடந்த பல நிகழ்ச்சிகளை பற்றி பின்னர் அதனால நாங்கள் வரும்பொழுது பேசலாம். சரி, நீங்கள் மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணம் வரும்பொழுது உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனை இல்ல ராணுவத்தினால் ஏதாவது ஒரு இல்ல? உடனடியாகவே நாங்கள் மன்னார் நகரத்திலே ஆமல் திருக்கேதீஸ்வரத்திலே தங்கியிருந்த அடுத்த அங்கிருந்து உடனடியாக அடம்பெற நோக்கி சென்று அதே போல தலைவர்கள் அவர்லிங்கம் போன்றவர்களை நாங்கள் மன்னார் நகரு அப்புறப்படுத்தி இராணுவத்தினருடைய தாக்குதலுக்கு மத்தி கார் அடித்து உடைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட சினவிலே அதன் பின்னர் அவரை அழைத்துக் கொண்டு சென்று கைலாச பிள்ளை மன்னார் இருப்பக்கடவை கைலாச பிள்ளை
இழுப்பக்கட இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். தலைவர்கள் அமர் சிவசம்பரம் ஐயா போன்றவர்கள். அதன் பின்னர் நாங்கள் அவர்களை உடனடியாக படகு மூலம் இந்தியாவுக்கு வருமாறு கேட்ட பொழுது தலைவர் ராமலிங்கம் அவர்கள் உத்தியோகபூர்வமாக பிரதமர் இந்திரா காந்தி போன்றவர்களை சந்திப்பாக இருந்தால் சட்டவிரோதமாக நுழைந்தால் அதிலே என்ன சிக்கல் வரும் என்று தெரியவில்லை. நான் கொழும்பு ஊடாக வர முயற்சி செய்கின்றேன் என்று யாழ்ப்பாணம் வந்து அங்கு விடுதலை போராட்டத்திலே இயக்க இளைஞர்களையும் சந்தித்து, குறிப்பாக தலைவர் பிரபாகரனையும் சந்தித்து, தலைவர் அமிர்தலிங்கம் அவர்கள் கலந்துரையாடிவிட்டுத்தான் அந்த சந்திப்பின் பின்னர் தான் அவர் தலைமார்க்கமாக மாதவாசத்திலே கொழும்பு சென்று அங்கே அமைச்சர் தொண்டமான் அவர்களுடைய உதவி தங்கியிருந்து விமான நிலையத்துக்கு சென்ற பொழுது இலங்கை படையினர் அடையாளம் கண்டார். அங்கிருந்து பயணமானார். அதைத் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்வாறு எங்களுடைய போராட்ட வரலாற்றிலே எவ்வளவோ கடமை நெருக்கடியான காலகட்டங்களை எல்லாம் நாங்கள் தாண்டி இருக்கிறோம். அந்த நேரத்திலே நீங்கள் டெலோ கட்சியிலே ஒரு உறுப்பினராக இருந்தீர்களா? அதன் பின்னர் தான் டெலோ கட்சியிலே நீங்கள் முழுமையான பங்கு வைத்தல் உங்களுக்கு இருந்ததா? இல்லை, நான் என்னை பொறுத்தளவிலே ஆயுத போராட்டத்தின் முதல் இயக்கமாக 1969 தோன்றிய பொழுது நான் அது பார்வையாளராக கலந்து கொண்டேன், சிறு மாணவனாக. அதன் பின்னர் 2-3 தடவைகள் நாங்கள் நண்பர்கள் சேர முயற்சி எடுத்தப்பட்ட பொழுது எங்களுக்கு 15 வயது வரவில்லை, அவர்கள் சேர்க்கவில்லை. பின்னர் 72ஆம் ஆண்டிலே இறுதி பகுதியிலே எங்களை சேர்த்துக் கொண்டார்கள். என்னுடைய நண்பர் குமரப்பா, மாத்தியா ஆகிய நாங்கள் மூவரும் டெலோ இயக்கத்திலே இணைந்து கொண்டோம். அப்பொழுது தலைவர்கள் தங்கத்துறை குட்டி ஜெகன் தலைவர் முன்னிலையிலே நாங்கள் இணைந்து கொண்டு சேர்த்திருந்தோம். இவ்வாறு சேர்க்கொண்டிருந்த காலகட்டத்திலேதான் 74ஆம் ஆண்டிலே தலைவர் அவர்கள் தனியாக பிரிந்து தமிழின் புதிய புலிகள் என்ற இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது அவருடன் என்னுடைய நண்பன் குவரப்பா மாத்தியா போன்றவர்கள் பிரிந்து. நான் தொடர்ச்சியாக செலவிலே அங்கம் வைத்துக் கொண்டிருந்தேன். செலவிலே அவர்கள் தலைவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்ந்து கூட நாங்கள் அவர்களுடைய சிறையிலே அவரை சென்று பார்ப்பதும், அதே போல அவர்கள் வழக்கெடுக்கான உதவிகளை செய்வதும் போல் பல நடவடிக்கைகளிலே முனைப்புகளிலே ஈடுபட்டிருந்தேன். 82ஆம் ஆண்டு அவர்களுக்கு உதவி செய்ய முற்பட்ட பொழுது கைது செய்யப்பட்டு பற்கள் உடைக்கப்பட்டு கொழும்பு அம்பலப்பட்டி சிறை, அம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்திலே 4வது மாடியிலே பயங்கரவாதத்தில் அடைத்து வைக்கப்பட்டு வெளியிலே வந்தவன். இவ்வாறு நாங்கள் தொடர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலேதான் இந்த துயர சம்பவம் எங்களுடைய தலைவர்களுக்கு ஏற்பட்டது. சரி, அதைத் தொடர்ந்து அந்த 83ஆம் ஆண்டு அந்த இனப்படுகொலை தொடர்ந்து உங்களுடைய நடவடிக்கை எவ்வாறு தமிழ் மக்களுடைய தமிழ் விடுதலை போராட்டத்தை நோக்கி இருந்தது? உடனடியாகவே ஆயுத போராட்டத்தை மிக பலமாக முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தலைவர்கள் அமிர்தலிங்கம், சிவசம்பரம் ஐயா போன்ற வைத்ததை தொடர்ந்துதான் இந்திய உதவி தலைவர்களிடம் அந்த உதவிகள் கேட்கப்பட்டிருந்தன. அதற்கு முன்னர் கூட தலைவர்களை நாங்கள் மீட்பதற்காக இந்தியாவிலே ராணுவத்தினர் பயிற்சி எடுக்கின்ற அந்த பரங்கிமலை அந்த திடலிலே சென்று துப்பாக்கி பயிற்சி எடுக்கின்ற அளவுக்கு எங்களுடைய 25 பேர் கொண்ட குழு ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. இவ்வாறு அதன் பின்னர் தான் ஒவ்வொரு இயக்கத்துக்கு ஆயிரக்கணக்கிலே இளைஞர்களும் ஜோதிகளும் இணைந்து கொண்ட பொழுது நாங்களும் அதை ஆட்சேர்ப்பிலே போன்ற பற்றிலே ஈடுபட்ட பொழுதுதான் இந்திய அரசாங்கம் 5 முக்கிய இயக்கங்களுக்கு டெல்லியிலே கூட சிறப்பு பயிற்சிகள், இலங்கை இந்தியாவுடைய ராணுவ தலைமை அலுவலகமான டேராடு பகுதியிலே கூட சிறப்பு பயிற்சிகள், விசேட நீச்சல் பயிற்சிகள் உட்பட நீருக்கடியிலே வெடிகுண்டுகளை பகிர்த்துவது, கப்பல்களை போன்ற பல பயிற்சிகள் எங்களது பயிற்சியை எல்லா போராளிகளுக்கும் வழங்கப்பட்டன. அவை கடினமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் எதிர்கொண்டிருந்த சூழ்நிலைதான் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் இணைந்து கொண்டு ஒரு முழுவீச்சாக எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் ஒரு அத்தியாயத்தை நாங்கள் கடந்து செல்லக்கூடியதாக இருந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி,
அந்த 83ஆம் ஆண்டுக்கு பின்னரான அந்த ஆயுத பயிற்சிகள் அங்கே இந்திய பிரதமர் இந்திரா காந்தியினுடைய உத்தரவின்படி தமிழ்நாட்டிலே உங்களுக்கு பரங்கிமலை மற்றும் சில இடங்களிலே வழங்கப்பட்டதாக அறியப்படுகின்றது. அதன் பின்னர் உங்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் மற்றும் புலிகளுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குமான தொடர்பு எப்படி ஏற்பட்டது? ஆரம்ப காலத்திலிருந்தே 75ஆம் ஆண்டிலிருந்து தலைவர்கள் தங்கத்துறை குட்டிமணி போன் அமரர் எம்ஜிஆர் கருணாநிதி போன்றவர் தொடர்புகளை வைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையின் பின்னணியிலேதான் எங்களுடைய தலைவராக இருந்த குட்டி அவர்கள் 73ஆம் ஆண்டு தமிழகத்திலே கைது செய்யப்பட்டு அவர்கள் தங்களை இயக்கம் என்று காட்டிக் சூழ்நிலையிலே கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு திருப்பி விடுவிக்கப்பட்டு 77லே வந்த பின்னர் கூட பல ஒரு தலைவர்களுடன் பேசி விடுதலை போராட்டத்துக்கு பல தீவிரமான ஆதரவுகளை வழங்க அவர்கள் வாக்குறுதி அளித்ததை தொடர்ந்துதான் ராணுவ பயிற்சிக்கான நீண்டபடிய திட்டங்கள் தீட்டப்பட்டு பல 10,000 இளைஞர்களை பயிற்றுவிப்பதற்காக பல ஓய்வு பெற்ற பிரிகேடியர்கள் ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல்களை கொண்டு அந்த பயிற்சி திட்டங்களுக்கான மாதிரி வரைபடங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டது வரலாறு. ஆகவே இவ்வாறு சென்ற நேரத்தில் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய ஜனோயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பட்சமாக கருணாநிதியுடன் கூட சாய்ந்து நின்ற விளைவு எம்ஜிஆர் இருந்து கொஞ்சம் தூர விலக வேண்டிய கட்டம் ஏற்பட்டது. பின்னர் தலைவர் பிரபாகரன் போன்றவர்கள் எம்ஜிஆர் நெருக்கமாக செயல்பட்ட காரணத்தால் புலிகள் எம்ஜிஆருடனும் சில கருணாநிதியுடனும் என்ற ஒரு சூழ்நிலை சிறிது காலம் தொடர்ந்து கொண்டிருந்தா இருந்தது. சரி, நீங்கள் இப்பொழுது சொல்லும் பொழுது வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக சொல்லியிருந்தீர்கள். யாரால் என்ன வாக்குறுதி உங்களுக்கு அளிக்கப்பட்டது? எங்களை பொறுத்தளவிலே ஒரு சுதந்திரத்தை நிலத்துக்கான அத்திவாரத்தை இடுவதற்கும் அதை வென்றெடுப்பதற்கான ஆயுத பயிற்சியை நீங்கள் பெற்றால் ஒரு கணிசமான நேரத்திலே இந்தியா உரிய உதவிகளை உங்களுக்கு செய்யும் என்ற வாக்குறுதி எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. சர்வதேச அது அன்னை இந்திரா காந்தியால் வழங்கப்பட்டிருந்தது. அது அந்த நேரத்தில் இன்றைக்கு கூட பல நெடுமாறன் ஐயா அவர்கள் சாட்சியாக இருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஒரு புத்தகம் எழுதி கொண்டு அந்த புத்தகத்திலே இந்த வரலாறுகளை எல்லாம் நான் எழுதுமாறு கேட்டிருக்கிறேன். இவர் ஒரு சிலர் இருந்த ஒன்றிலே இந்திரா இருந்திருந்தால் தமிழ் வந்திருக்காது என்று சொல்பவர்களை பார்த்து ஏன் நான் அதை செய்ய மாட்டேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று பல தடவை அவர் கேட்டிருக்கிறார். அதுக்கான அழுத்தங்களை கொடுத்ததை தொடர்ந்து எவ்வாறு பாகிஸ்தானில் இருந்து வங்காளதேசத்தை பிரிப்பதற்கு ராணுவ உதவிகள் செய்யப்பட்டதோ அதுபோல இங்கே இந்தியா இலங்கை அமெரிக்காவுடன் திருவண்ணாமலை துறைமுகத்தோட உறவு வைத்துக் கொண்ட காரணத்தால் அப்பொழுது இந்தியா ரஷ்ய பின்னணியிலே இருந்த காரணத்தால் அந்த பூகோள நலன் அரசியல் காரணமாக எங்களுடைய இதிலே ஒரு முடிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்து துரதிர்ஷ்டவசமாக காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது ஜியோ பொலிட்டிக்ஸ் பூகோள நிலம் மாறி இருக்கின்றது. இப்ப இந்தியா அமெரிக்காவை கட்சி இருக்கின்றது. வேற சூழ்நிலைகள் வந்திருக்கு. ஆகவே வாக்குறுதி கொடுத்தார்களா கொடுக்க மேலதிகமாக நாங்கள் அனைவரும் ஒரு கிருக்கமா போராடி கொண்டிருந்த சூழ்நிலையிலே 22க்கு மேற்பட்ட நாடுகள் ஒரு பூகோள அரசியலே எங்களுக்கு எதிராக செயற்படாவிட்டால் நாங்கள் சுதந்திர தமிழத்தை அடைந்திருப்போம். இப்பொழுது கூட நாங்கள் சுதந்திர தமிழத்தை அடைய முடியாது என்று இல்லை. அதுக்கான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அது போராட்டத்தின் மூலம் அல்ல, ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலம் அதுக்கு நோக்கிய நகர்வு தான் இப்பொழுது ஒரு தமிழ் பொது வேட்பாளரும் அது ஒரு பொதுசன வாக்கெடுப்பை சர்வதேச சமூகம் செய்ய வேண்டும் என்பதும் அது அவ்வாறான சூழ்நிலையில எத்தனையோ நாடுகள் இந்தோனேசியா ஈஸ்ட் தீமோர் பிரச்சனையாக இருக்கட்டும், கொசோவாக இருக்கட்டும், சவுத் சூடானாக இருக்கட்டும், தென் சூடான அதே போல ஒரு சூழ்நிலை எங்களுடைய ஈழ பிராந்தியத்திலே உருவாகி நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விடுதலை பெற்று கிடைக்கும்
என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தான் நாங்கள் இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சரி. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த உறுதிமொழியை அ நம்பி உங்களுடைய செயற்பாட்டை மேற்கொண்டிருந்தீர்கள். ஆனால் எங்களுடன் பேசும்பொழுது திரு சித்தார்த்தன் அவர்கள் சொல்லியிருந்தார், தங்களை ஜி. பார்த்தசாரதி அவர்கள் சந்திக்கும் பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்ததாக. அதாவது எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அம் இந்தியாவிற்கு சமமான ஒரு அதிகாரமுடைய மாநில சுயாட்சியைத்தான் உங்களுக்கு எடுத்து தர முடியும். அதற்கு மேல் தனிநாடு எங்களுக்கு எடுத்து தருவதற்கான முயற்சிகள் செய்யப்பட முடியாது என்ற வகையிலான ஒரு கருத்தை தெரிவித்ததாக சொல்லியிருந்தார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பார்த்த சாரதி போன்றவர்கள் பல கருத்து கூறியிருக்க முடியும். அதே போல எத்தனையோ இந்தியாவினுடைய சிரேஷ்ட அரசியல்வாதிகள் அவர்கள் தவறாக நடந்து கொண்டதும் உண்டு. ஆகவே ஒரு தலைவியாக இருந்தவர் அந்த இறுக்கமான கோரிக்கை, அந்த உணர்வு எத்தனையோ தடவைகள் சுதந்திர தமிழத்தை நோக்கி இந்தியா தாரா இருந்த பொழுது கூட, தலைவர் அவதலிங்கம் கொல்லப்பட்ட பின்னர் கூட கட்சி இயக்கங்கள் தயாராக இருக்கவில்லை. இது பகிரங்கமான உண்மை. ஆகவே நான் இதிலே விடுதலை புலிகள் என்று பார்க்க தேவை. நாங்கள் தமிழத்தை வென்றெடுப்போம், யாரா ஆளட்டும். அவை இதுவெல்லாம் பேர் இருந்தால் தனியாக ஒரு நாள் பேச வேண்டும். ஒருவர் சொன்னார், 2 பேர் சொன்னார், அது வரவில்லை. வரும் வராது என்பது நாங்கள் எங்களுக்காக போராடினால் மற்ற எங்களுக்கு உறுதுணையாக இருந்து பெறக்கூடிய சூழல் உருவாக்கி இருக்க முடியும் என்னுடைய உறுதியான கருத்து. சரி, நீங்கள் அமரலிங்கம் அவர்கள் கொல்லப்பட்டதன் பின்னரும் கூட தமிழீழம் உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததாக தற்பொழுது சொல்லியிருந்தீர்கள். அது என்ன விதமான சாத்தியக்கூறுகள் சொல்ல முடியும்? இந்தியாவுடைய ரோவினுடைய பிரதி தலைவராக அண்மையிலே காலமாயின சந்திரசேகரன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே எங்கள் எல்லோரையும் சந்தித்து, விடுதலை புலிகள் அல்லாத மற்ற இயக்கங்களை சந்தித்து உங்களுக்கு விடுதலை அமரலிங்கம் கொல்லப்பட்ட அவருடைய தகடுகிரி நடைபெற்ற ஆண்டு இரவு நீங்கள் தயாரா என்று கேட்ட பொழுது இயக்க தலைவர்கள் தயாராக இருக்கவில்லை. இதுதான் நிலவரம். அது இந்தியா போராட்ட ஆயுதங்களை அள்ளி தந்தது என்ன நோக்கம்? நான் நேரடியாக இந்திய அதிகாரிகள் சொன்னேன், நீங்கள் விழாத்தை தருகின்றீர்கள் தான் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு சொப்பரேட்டை கொடுத்தால் அதில் வச்சு ஒரு பட்டி முறுக்க கொடுத்தால் அந்த பிள்ளை கொட்டி சிந்தி தெரியும். அவை நீங்கள் எங்களை அள்ளி தருகின்றீர்கள் தான் அது கொட்டுப்பட்டு புலிகளுக்கும் போய் இந்த நாடு எரியட்டும் என்றுதான் பார்க்குது. இவ்வாறு பல பிரச்சனைகளை சுட்டிக்காட்ட முடியும், சொல்ல முடியும். ஆகவே இன்னும் எங்களை பொறுத்த இங்கே இலங்கை தீவை 2ஆக உடைய ஒரு பூகோள நலன் உருவாக்கப்படுமாக இருந்தால் அந்த சூழ்நிலை உருவாகி கொண்டிருப்பதை நோக்கி அதை விட்டு அவர் பொழுது சொன்னார், இவர் பொழுது சொன்னார் பட்டிமன்றங்கள் செய்யும். இனிமேல் எங்களை நோக்கி மற்றவர்கள் விரைந்து வரக்கூடிய விதத்தில் இப்பொழுது நேற்றைய தினம் கூட எனக்கு ஒரு பத்திரிகையாளர் கேட்ட தென்னிலங்கை இருந்து கேவிபியினுடைய அனுரகுமார் திசாநாயக்க வெல்ல வாய்ப்புகள் இருக்கின்றதை நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் என்றார். எவர் வந்தாலும் சரி எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் எங்களுடைய திசையை நோக்கி செல்வோம். இந்த 3 பேர்ல எவராவது இன்னும் 4வது ஆள் 5வது ஆள் எவர் வெற்றி பெற்றாலும் நாங்கள் ஒரு தமிழீழம் என்ற ஒரு திசையை நோக்கி சென்று ஒரு சுதந்திர தமிழத்தை எடுக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் உருவாக்குவோம். இதுதான் எங்களுடைய லட்சியம். இதை நோக்கி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நலன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு அவர் அனுரகுமார் வெற்றி பெறுவாராக இருந்தால் அது கூட எங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்பதை நாங்கள் பயன்படுத்த பார்க்க வேண்டும். இதுதான் நிலைமை. சரி, இந்தியாவுடைய ரோவுடைய துணைத் தலைவர் உங்களிடம் தமிழ்ல எடுத்து தருவதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி ஆராயும் பொழுது தமிழ் இயக்கங்கள் அதை தட்டி கழிப்பதற்கான அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாமைக்கான காரணம் என்ன? இல்ல காலம் நடி எங்களுடைய ஆயுத்தங்கள் இல்லை, ஒவ்வொரு காரணம் எல்லாத்தையும் நாங்கள் விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்க முடியாது. சந்தர்ப்பத்தை தவற விட்டாதான் இந்த வந்து எங்களை தட்டாது. இந்த தகவல் பார்க்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு, அதாவது விடுதலை புலிகளை தவிர்ந்த ஏனைய இயக்கங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டதா அல்லது விடுதலை புலிகளுக்கும் கொடுக்கப்பட்டதா? விடுதலை புலிகளுக்கு
வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. சரி. அடுத்தபடியாக நாங்கள் இதிலிருந்து அடுத்த ஆம், பகுதிக்கு செல்வோமானால், தமிழ் மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட விக்ரமவாக கருணாரத்ன, நீங்களும் கூட பல இடங்களிலே அவரை பற்றி சிலாகித்திருக்கிறீர்கள். அவருடைய மறைவை பற்றி நாங்கள் இழப்பு பற்றி நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் மிகவும் மனவருத்தம் அடைகிறோம். அதை நாங்கள் மிகவும் ஒரு பெரும் இழப்பாக, பேரிழப்பாக நாங்கள் கருதுகின்றோம். அவருக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவு பற்றி கூற முடியுமா? 1980களில் இருந்து கலாநிதி விக்ரமாகரன், அதே போல தோழர் வாசுதேவ நாணயக்கர் போன்றவர்களோட எங்களுக்கு தொடர்புகள் ஏற்பட்டிருந்தன. அதே போல ஜேவிபியினுடைய தலைவராக இருந்த ரோகுண விஜயவருடன் கூட தொடர்பு ஏற்படுத்தி நாங்கள் எங்களுடைய விடுதலைகள் சம்பந்தம் பேசிக் கொண்டிருந்தோம். மன்னிக்கவும், உங்களுக்கு சொல்லும் பொழுது டெலோ இயக்கத்துக்கு அல்லது முழு போராளி இயக்கங்களுக்குமா? டெலோ இயக்கத்தின் சார்பிலே பேசு பொழுது முழு போராளி இயக்கத்தையும் சேர்த்துதான் நாங்கள் பேசுவோம். சரி, இதுதான் நிலவரம். ஒரு இயக்கத்தை வைத்து பேசி ஒரு இயக்கம் மாத்திரம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு அல்ல. இனம் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில அந்த முயற்சி எடுக்கப்பட்ட பொழுதுதான் 79ஆம் ஆண்டு பயங்கரவாத சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது எங்களுடைய தமிழ் தலைவர்கள் கூட தமிழர் விடு கூட்டணி அன்றைக்கு பாராளுமன்றத்திலே எதிர்த்து வாக்களிக்கவில்லை. அவர்கள் அப்சைன் இருந்து வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் விக்ரமா கருணாரட்ன போன்றவர்கள் அவர்களுடைய நவசவசமாய கட்சியினர் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே சவப்பட்டிகளை கொண்டு வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அவர் எங்களுடைய ஈழ பிரச்சனையிலே கடைசி காலம் வரை இறுக்கமாக அவர் இருந்தார். அவருடன் மிக நெருக்கமாக பல தொடர்புகளை நான் வைத்திருந்தேன். அதே போலதான் அவர் அந்த 70 இந்த விடுதலை புலிகளுடைய 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் விடுதலை புலிகளுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து 2010 லண்டன்லே மாவீரர் தினத்துக்காக கலாநிதி விக்ரமாகரன் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு பங்கு பெற்றுவிட்டு திரும்பி வந்த பொழுது அவரை ஏர்போர்ட்ல வச்சு விமான நிலையத்தில் வச்சு கொல்வதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது. நான் அவர் வருகின்றார் என்று கேள்விப்பட்டவுடன் மாநிலத்துக்கு அவசர அவசரமாக சென்ற பொழுது அங்கே பதட்டம் காணப்பட்டது. பல முக்கியமான பதவிகளில் இருப்பவர்கள் கூட மிக ஆவேசத்துடன் அவரை கொல்ல வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து நான் உஷாரடைந்து எனக்கு இருந்த 2 போலீஸ் பாதுகாப்பினரையும் வைத்துக் கொண்டு உடனடியாக அவருடைய வாகனத்திலே ஏறவிடாமல் என்னுடைய வாகனத்திலே ஏற்றிக் கொண்டு நான் வந்த காரணத்தால் அவருடைய வாகனம் கொத்தப்பட்டது, பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டது, உயிர அச்சுறுத்தல் மத்தியே தப்பினார். அவை எவ்வாறு தப்பிய பின்னரும் அவர் சிங்கள மக்கள் மத்தியிலே தான் வாழ்ந்தார். சிங்களவர்கள் அல்ல, தமிழர்கள் மூத்த குடிகள் என்று சொன்னவர். இவ்வாறு ஒரு தலைவன் தொடர்ந்து ஆரம்ப காலத்திலிருந்து இறுதி வரை ஒரே கோரிக்கையிலே அவர் மறைத்திருக்கின்றார். என்னுடைய சுயநம் காரணம் அவருடைய இறுதி கிரியையிலே கூட கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டு நான் மனம் வருந்துகிறேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாங்கள் ஈழத்தவர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். அவரும் நானும் 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் ஒரு வேட்பாளர், நானும் ஒரு வேட்பாளர், 2 பேருமாக சேர்ந்து வடக்கு, கிழக்கு, மலையகம், தெற்கு என்று கூட்டாக பிரச்சாரம் செய்திருந்தோம். அப்பொழுது அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்து பார்த்துவிட்டு மனைவி விறகிலே சமைத்துக் கொண்டிருந்ததையும் வீடு எல்லாம் உடைந்து கதவுகள் எல்லாம் இருந்ததை பார்த்து சொன்னார், இவர் ஒரு நாட்டின் முதல் பெருமணியாக இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்று வேடிக்கையாக சொன்னார். ஆகவே அவர் ஒரு ஏழ்மைப்பட்ட இடத்திலே கஷ்டப்பட்ட மக்களாக கிராமங்கள், குடிசைகளுக்கு சென்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சாரத்தை நடத்தி வீதிகளிலே லாட்டரி சீட்டுகளை விற்பவர்கள் போல நாங்கள் நின்று கொண்டு பிரச்சாரம் செய்து நாங்கள் செய்த பொழுது இன்னொரு சமூகத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆம்பலான் தோட்டையிலே சரத் பொன்சாவுடைய ஊரிலே நான் அங்கே
பேசிக் கொண்டிருந்த பொழுது பஸ் நிலையத்திலே பேசிக்கொண்டு மிக கடினமாக முள்ளிவாய்க்காலிலே படுகொலைகளை செய்து என்று பேசிக் கொண்டிருந்த பொழுது அங்கே பல இனவரியர்கள் ஒன்று கூடி சத்தம் போட ஆரம்பித்தவுடன் என்னுடைய வந்து தோல்லை தட்டி, சிவாஜி நாங்கள் புறப்பட்டு செல்வோம், இனிமேல் நிற்பது இங்கே இருக்காது, ஆபத்தாக இருக்கும் என்று சொல்லி என்னை எல்லாம் அழைத்து சென்றவர். ஆகவே கலாநிதி விக்ரமா அவர்கள் சொல்வதாக இருந்தால் பக்கம் பக்கமாக பல விடயங்களை சொல்ல வேண்டும். ஒரு உறுதியான ஒரு உண்மையான தோழனை ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் இழந்திருக்கின்றோம். சரி, இப்படியாக தமிழ் மக்களுக்காக ஒரு தமிழ் மகன் குரல் கொடுக்க அல்லது மகனுக்கு ஈடாக அல்லது அதுக்கு மேலதிகமாக தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த ஒருவரை நாங்கள் ஏன் அங்கீகரிக்க தவறிவிட்டோம்? அதாவது நான் கேட்பது, எங்களுக்கு 2004ஆம் ஆண்டு 2 தேசிய பட்டியல்கள் இடம் கிடைக்கப்பட்டது. அதிலே ஒரு தேசிய பட்டியலிடத்தை அவருக்கு கொடுத்து எங்கள் சார்பாக பாராளுமன்றத்திலே அவருடைய குரல் ஒலிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு ஏன் நாங்கள் தவறிவிட்டோம்? இது சம்பந்தமாக தேசிய பட்டியலிலே ஒரு வெற்றிடம் திரு ஈழவேந்தனுடைய வெற்றிடம் ஏற்பட்ட பொழுது அவருடைய இடத்துக்கு யார் நிரப்ப வேண்டும் கேள்வி எழும்பிய பொழுது அவருடைய இடத்துக்கு ஒரு சிலர் முஸ்லீம் நியமிக்க வேண்டும் என்றுதான். அதுபோலத்தான் அவர் பின்னர் ஒரு முஸ்லீம் ஒருவர் நியமிக்கப்பட்டார், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முஸ்லீம் அவர்கள். அந்த நேரத்திலே நான் தமிழ்ச்செல்வன் அவர்களை நேராக சென்று சந்தித்து தமிழ்ச்செல்வன் கேட்டு, நீங்கள் விக்ரமா கர்நாடகாவுக்கு நீங்கள் ஒரு குறைந்தது 6 மாதமாவது நீங்கள் அவர்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பதவியை கொடுத்தால் அது உலகத்துக்கு இது ஸ்ரீலங்கா அரசு இந்த கொடுமைகளை வெளியிலே கொண்டு வருவதற்கும் இது போன்றதற்கு முன்வரும் என்று கோரிக்கையை நான் வைத்திருந்தேன். என்னுடைய கோரிக்கை போதிய அளவு ஆதரவு இல்லாத காரணத்தால் அந்த காரணம் ஏற்கப்படவில்லை. இல்ல, அவர் மாகாண சபையிலே கொழும்பு மாவட்டத்திலே ஒரு உச்ச பதவியை தவிர இல்லை. அவர் பொறியியல் துறையிலே இங்கிலாந்திலே ஒரு கலாநிதி பட்டம் பெற்று தன்னுடைய பதவியை எல்லாம் தூக்கி இருந்துவிட்டு வருஷ கணக்கு மிகவும் வறுமையாக போராடி அவருடைய மனைவியினுடைய சட்டத்தரணி சம்பளம் அவருடைய குடும்பம் போய்கொண்டிருந்தது. அவ்வாறு முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபட்டவரை நாங்கள் ஒரு அவகாசம் கூறியதாக இருந்தாலும் வடக்கு கிழக்கு பூராகவும் அன்றைக்கு நாங்கள் ஒரு கருப்பு கொடிகளே இந்தியாவது நாங்கள் அஞ்சலி செலுத்தி காலப்போகிலாவது ஒரு பெரிய மாண்டமான அஞ்சலி கூட்டங்களை நடத்தி நாங்கள் அவருடைய அந்த நினைவு அவருடைய எண்ணங்களை அதற்குரிய மதிப்பை நாங்கள் செய்ய வேண்டும் என்னுடைய கருத்து. நன்றி. அடுத்தபடியாக நாங்கள் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல தமிழ் மக்கள் சார்பாகவும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான முயற்சிகளிலே ஒரு முக்கியமான மைல்கல்லாக கடந்த திங்கட்கிழமை ஒரு கைச்சாத்திடும் 2 அதாவது சிவில் தரப்புகளும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையிலே கைச்சாத்திட்டு இருக்கின்றன. இந்த வகையிலே இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் 2009ஆம் ஆண்டு முடிவடைந்த தொடர்ந்து ஆரம்பத்திலேயே அன்றைய எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தன் ஐயாவிடம் கோரிக்கை வைத்து குறித்த நீங்கள் வேட்பாளராக நில்லுங்கள், சிங்களவர்கள் இவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இனப்படுகொலையாளிகளை போர் குற்றவாளிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி முடியாவிட்டால் குறைந்தது கர்நாடகா போன்றவர்களாவது நியமிப்போம் கேட்டு பார்த்தேன். சரி, அந்த நேரத்திலேதான் நான் போட்டிக்கிட்டேன் தேர்தலில். அதுதான் நான் போட்டு என்னை பொது வேட்பாளரா இல்லையா என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை 2 பேரையும் ஏற்க முடியாது என்பதை ஆண்டு சொன்னதை இன்றைக்காவது கொஞ்சம் பேராவது ஏற்றுக்கிறார், நம்பி இருக்கிறார் என்று எனக்கு நல்ல மகிழ்ச்சி. இப்போது 2015 கூட அதிலும் 2 பேரை மஹிந்த ராஜபக்ச போட்டியிடுகிறார்,
அவரை எதிர்த்து மைத்திரிபால சிறிசேன போட்டிருக்கிறார். 2 பேருமே இறுதி போரிலே பதில் பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றியவர் தான் மைத்திரிபால சிறிசேன. அவரை ஆதரித்தார்கள். இவர்களை ஆதரிப்பது சம்பந்தமான ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள் என்று நான் தமந்தனை அவர்களுக்கு விடுத்த வேண்டுகோளை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாநில உறுப்பினர்களுக்குமான ஒரே கூட்டத்தை கூட்டுமாறு கேட்டிருந்தேன். ஐயா மிக தந்திரமாக கிழக்கு கூட்டத்தை வடக்குக்கு ஒரு கூட்டத்தை நடத்தினார். உண்மையிலே அவ்வாறு நடத்தி இருக்க முடியாது. கிழக்குக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும். கிழக்கிலே போட்டியிட மைத்திரிபால சிறிசேனை ஆதரிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது. வடக்கிலே கூடிய பொழுதுதான் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு மாகாண சபை பாராளுமன்ற உறுப்பினர்களும் யாழ்ப்பாணத்திலே கூடிய பலிகாமம் தெற்கு பிரதேச சபை மண்டபத்திலே அந்த கூட்டம் மருதனார் படத்தில் கூடிய அந்த மண்டபத்திலே நடைபெற இருந்த பொழுது நான் ஒவ்வொருவருக்கும் 5 நிமிடங்கள் என்று சொன்ன பொழுது நான் கேட்டேன், எனக்கு 15 நிமிஷம் தரப்பட வேண்டும். மாவசி ராஜராஜா அவர்கள் மறுத்தார். நான் சொன்னேன், என்னிடப்பு செய்ய போகிறேன். பின்னர் இல்லை, உங்களுக்கு தராமல் சொல்லப்படும். நான் கருத்து சொன்ன பொழுது திரு சுமந்திரன் இடையில மறித்து கேட்டார், நீங்கள் ஒவ்வொன்றை சொல்லிக் கொண்டு போகிறீர்கள், காரணத்தை சொல்லுது, என்ன வழி என்று சொல்லுகிறது இல்லை என்று. நான் சொன்னேன், கனவான்களுடன் தான் கனவான ஒப்பந்தம் செய்வது, கசபோக்கிரியுடன் கனவான ஒப்பந்தம் செய்வது இல்லை. ஆகவே இந்த வகையிலே அவர்களுடன் ஒப்பந்தமும் முடியாது. இவர்களுடன் மானசீகமாக இதயபூர்வமாக உறவு அதுவும் பெரிய சரிப்பட வராது. அப்ப என்னதான் வழி என்ற நான் சொன்னேன், 2 வழி. ஒன்று, அமெரிக்க தூதுவரை மைத்திரிபால சிறிசேன தனியை சந்தித்து என்ன செய்வேன் என்று சொல்ல வேண்டும். அதே தூதுவர் சம்பந்தரியாவை கூப்பிட்டு என்ன சொன்னார் என்று சொல்ல வேண்டும். இதே நடைமுறை இந்திய தூதரகத்துக்கும் கடைபிடிக்கப்பட வேண்டும். சர்வதேச மத்தியஸ்தத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றுவார்கள், ஏமாத்தின கூட பார்ப்போம். இவ்வளவு காலம் ஏமாற்றும் பொழுது வந்த மக்கள் கட்டி அடித்தார்கள். இனிமேல் சொல்வார்கள், ஏமாத்துவார்கள் தெரியாமலா போய் செருப்பால் அடிக்க வருவார்கள். 2015 மாற்றப்பட்டோம். 19 நடந்தது. கோத்தபாய ராஜபக்ச தனி சிங்கள வாக்கிலே வந்தார். அப்பொழுது நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டேன். அப்பொழுது இவர்கள் போய் ஆதரவு சயித் பிரேமதாசாக்கு ஆதரவு கொடுத்தார். இன்றும் ஆதரவு கொடுக்கின்ற மனநிலையில் இருந்தும் காரணத்தால் நாங்கள் எங்களுடைய மக்கள் ஒரு சுதந்திரத்துக்காக இனப்படுகொலை நடைபெறுகிறது. அது ஒரு ரெமடியல் ஜஸ்டிஸ், ஈடு செய் நீதி என்பதனால ஒரு இவ்வாறான வாக்கெடுப்புகள் உலகத்திலே பல இடங்களில் நடைபெற்றிருக்கிறது. இந்தோனேசியாவிலே, கிழக்கு தீமோரிலே நடைபெற்றதாக இருந்தது. ஆஸ்திரேலியாவிலே இந்த உதவியோடு அங்கே நடைபெற்ற பல விடயங்கள். அந்த நாடு சுதந்திரம் அடைந்தது. சவுத் சூடான், கோசோவா, இவ்வாறு உலகத்திலே பல நாடுகளிலே சுதந்திரத்துக்கான வாக்கெடுப்பு நடைபெற்றிருக்கிறது. இது 90களுக்கு பிறகு ஒரு புதிய அல்ல. அவை இவ்வாறான விடயத்தை தான் நாங்கள் கோருகின்றோம். இதை நாங்கள் கோரிக்கையா வைக்க அவர்கள் 13 தருவதாக இல்லையென் 75 ஆண்டுகள் கடந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் அணிலவிட்ட நாய்கள் போல நாங்கள் காவல் நிற்பதிலே அர்த்தம் இல்லை. ஆகவே அதை இறுக்கமாக செல்வதற்கு இந்த பொதுமக்களுடைய தமிழ் பொதுமக்கள் ஒரு பொதுமகனை ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தி அவருடைய தகுதி தராதரங்களை பற்றி எல்லாம் கவலைப்படுவதில்லை. லட்சியம் முக்கியம். அதாவது கோரிக்கை சர்வதேச சமூகம், ஐநா போன்றவருடைய கண்காணிப்பிலே ஒரு பொது வாக்கெடுப்பு நடைபெற வேண்டும். அதே மக்கள் தீர்மானிக்கட்டும். மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை இலங்கைக்குள்ளே சேர்ந்து வாழத்தான் போகிறோம் என்று அது அவரோட பொறுத்தது. அல்லது பிரிந்து வர போகின்றோம் என்றால் பிரிந்து வர வேண்டும் தீர்மானிக்கட்டும். அதுக்கான ஒரு விடயம் தான் சுய நிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்பது. அந்த மக்கள் தங்களுடைய தலைவதியை தாங்களே தீர்மானிப்பதுதான். அதை தான் இந்த தேர்தலில் அடிப்படையிலே தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு
விடயம் வந்திருக்கிறது. இந்த எதிர்ப்புகள் வருகின்றன, சலசலப்புகள் வருகின்றன. இதே நாம் கடந்து நாங்கள் ஒரு சர்வதேச ரீதியாக செல்லுகின்ற பொழுதுதான் இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாக 77ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு மட்டுக்கும் தீர்மானம் 77 அது பொது தேர்தலிலே எங்களுக்கு ஒரு ஆதரவை கிட்டியது. இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 2013 தமிழக சட்டமன்றத்தில் தமிழகத்துக்கான ஒரு பொதுவாக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வடக்கு மாகாண சபையிலே பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இப்பொழுது 2024ஆம் ஆண்டிலே அமெரிக்க காங்கிரஸில் 8 உறுப்பினர்கள் ஆரம்பத்திலே, இப்பொழுது 10 உறுப்பினர்கள். இலக்கம் 12 1230 என்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு இண்டிபெண்டன்ஸ் ரெஃபரண்டம் ஒன்றை நடத்த கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு பங்கம் இல்லாத விதத்தில் இலங்கையிலே அது சில சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு நம்ம சிலருக்கு இறுக்கமாக இருந்தால் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கோருவதற்கு எந்த சட்டமும் தடுக்க முடியாது. நாங்கள் கோரிக்கையாக வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து. சரி, இந்த பொது வாக்கெடுப்பு பொது வேட்பாளரை தொடர்பதற்கு முன்னர் அந்த 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நான் சொல்வதாக இருந்தால் சமஸ்தி என்றோ உள்ளாசிய நிர்ணய உரிமை என்றோ வேற ஏதாவது கொண்ட விஷயத்தை சொதப்ப போகிறார்கள் என்றால் ஒரு பொது வேட்பாளர் என்பதை அர்த்தமில்லை. அதை நிறுத்தாமலே விடலாம். விடுவதாக இருந்தால் பொது வாக்கெடுப்பு என்று ஒரே ஒற்ற கோரிக்கை, அதை விட துணையாக இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் ஐசிசிக்கு கொண்டு செல்வது, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வது, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே நீதிக்கான நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல கோரிக்கைகளை இணைக்கலாமே ஒழிய வேறு அரைகுறை கால் குறைக்கும் இணைத்தால் அதுக்கு எல்லாமே மூல தன்மை நீங்கிவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, நாங்கள் இந்த பொது வேட்பாளர் கதையை தொடர்வதற்கு முன்னதாக 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே சரத் பொன்சேகா அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலே ஒரு சந்திப்பு நடைபெற்று அங்கே ஒரு வாக்குறுதி எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இது பற்றி மேலதிக தகவல்களுக்கு ஏதாவது தெரியும்? நானும் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி ஒரு சந்திப்பு நடைபெற சம்பந்தன் ஐயா தலைமையிலே 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்திருந்தார்கள். எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டது எங்களுக்கு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2010 கூட்டத்திலே சம்பந்தன் ஐயா அவர் சொல்லப்பட்டது. அதை காட்டுங்கள் என்று சொன்ன பொழுதுதான் சம்பந்தன் ஐயா அதை காட்ட மறுத்த, பின்னர் கட்சி தலைவர்களுக்கு காட்டுவதாக சொன்னார். சரி, அதையாவது காட்டுங்கள் என்று காட்டியதன் பின்னர் அவர்களை கேட்டால் அங்கே ஒன்றுமில்லை விசேஷமாக. நான் கேட்டேன், நாங்கள் சில்லறைகள் எங்களுக்கு ஏதாவது காட்டும் தெரியுமாறு உங்களுக்கு சொல்லுங்கள், காட்டு 2வது கட்டம் 3வது கட்டம் இருந்தான். அப்பொழுதுதான் ஐயா ஒரு பேப்பரை உதறிவிட்டு சொன்னார், சுவாமியோட பெரிய தொல்லையா இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பருத்தித்துறையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக திருவோணமலைக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் விடப்பட்ட ஐயா நிப்பாட்டுங்க ஐயா, 3 லட்சம் ஜனம் இன்னைக்கு முள்ளு கம்பிக்கு உள்ள இருக்கு. 25,000 பேர் போராளிகள் அங்கே பிடியில இருக்கிறார்கள். அவர்களை இப்ப எடுப்பதுதான் இப்ப எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பெறுறதோ ஐயா பிரச்சனை. சரியா இன்னொன்று கேட்டு சொல்லிவிடுறோம், ரணிலிட்ட கேட்டு சொல்லிவிடுறோம், ரணில் கையில் இன்னொன்று கேட்டு சொல்லிவிடுறோம். இந்த ட்ரெயினுக்கு முள்ளிவாய்க்கால் எக்ஸ்பிரஸ் 2 பேர் வைப்பின் ஒன்று கேளுங்க ஐயா. ஐயா கோவம் வந்துட்டு, சரி எல்லாம் குழப்பாதீங்க, நான் சரி விடுறேன், சரி விடுவோம். இவ்வாறுதான் அறகுறைய இப்பொழுது கூட நான் கேட்க விரும்புகிறே திரு சுமந்திரன் அவர்களை, மற்றவர்கள் சொன்னதை ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததன் பின்னரா இவர்கள் ஒவ்வொருவருடைய கட்டித்தனங்களை காட்டுவதற்கு நீங்க அந்த ஒப்பந்தங்களை வெளியில விடுங்க. சமநிலைய எங்கேயாவது விட்டு இருக்கணும், லொக்கர்ல கேட்டு விடுங்கோ. அரை குறை கால் குறை அற்ப சொற்ப இந்த 2 லட்சம் மக்களை பறை கொடுத்து விட்டு போய் மண்டியிட்டு வாங்கிய விடயங்கள் எல்லாம் இதிலே அர்த்தமில்லை. சார்பன்சாக என்ன நிலைமையில் இருக்கார் இன்றைக்கு? சார்பன்சாக மக்கள் வாக்களிப்பார்களா? இன்றைக்கு இந்த போட்டியிடப்பு தான் போறார்.
ஆகவே எங்கட மக்கள் படுகொலை செய்தவனை போய் அவர் சுட்டவர் அவர் சொல்றார் சுட சொன்னவர் சுட்டவர் சொன்னவர் அது பிரச்சனை இல்லை என்றுதான் சொல்லி வேதாந்தங்களை சொல்லி இன்றைக்கு நினைக்கிறோம். குற்றத்தை இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே ஒரு நாட்டை குற்றப்படுத்த முடியாது, தனிநபர்களைத்தான் குற்றப்படுத்த முடியும். ஐசிஜேயிலே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸிலே நாடுகளை குற்றப்படுத்த முடியும். ஆகவே இது போன்ற விடயங்களை எல்லாம் விட்டு அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வெள்ளையடி இருக்க மைந்தவுக்கு இல்லாமல் அடுத்தது சரத் பொன்சாவுக்கு, அதே போல மைத்திரிபால சிறிசேனாவுக்கு ஒவ்வொருவருக்கும் அடித்து விட்டு இன்றைக்கு நான் வெட்கி இன்றைக்கு ஏமாந்து போயிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த பிரச்சனையிலே எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் இறுக்கமாக நிற்போமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு விடிவு தேவை என்றால் நிச்சயமாக அது கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, அப்ப உங்களுடைய கருத்தின்படி 2010ஆம் ஆண்டு சரத் பொன்சேகாவினால் கொடுக்கப்பட்ட உறுதிமொழியிலே எந்த விதமான காத்திரமான ஒரு தீர்மானங்கள் அல்லது தீர்வுகளும் இருக்கவில்லைன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா. சரி, அதை விட இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். அந்த 2010ஆம் ஆண்டு அவர் அந்த கொடுத்ததை நான் ரணில் விக்ரமசிங்க 2016ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே பிரதமர் இருந்த பொழுது வந்த பொழுது யாழ்ப்பாண கச்சேரியிலே நடைபெற்ற அந்த கூட்டத்திலே, ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எல்லாரும் இருந்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஊடகவியல், அரசாங்க உத்தியோகத்தர்கள். நான் அதிலே கேள்வி கேட்டிருந்தேன். நீங்கள் உங்களுடைய சரத் பொன்சா வேட்பாளர் இருந்த காலத்திலே பருத்தித்துறையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு ட்ரெயின் விடுவதாக சொன்னீர்கள். இப்பொழுது அதை ஆரம்பிக்க உங்களால் முடியுமா? கருத்தை கூறுங்கள். அவர் சிரித்துக் கொண்டு திரு மாசேரா போன்றவர்கள் எல்லாரும் வைத்துக் கொண்டு இவர்களை வெக்கம் கூச்ச நாச்சம் இல்லாம சொல்ல வேண்டாம். இப்ப எல்லாம் தேவையில்லை. இப்ப எல்லாம் போட் சிஸ்டம் வந்துட்டு படகுல போகலாம், ஏர்ல போகலாம், ட்ரெயின் தேவையில்லை. ட்ரெயின் காத்துறது எப்படி காற்றிலே பறக்கும் என்பதை பார்த்தார்கள். நாங்கள் ஏமாந்து சோனகிரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் 75 ஆண்டு கால வரலாறு என்பது என்ற கருத்து. அதை பற்றி எத்தனையோ தலைவர்கள் அந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லிவிட்டார்கள். தமிழிடம் என்று தமிழ் நேசன் என்று சொல்லப்பட்ட பி. நரத்தினம் ஐயாவுடைய புத்தகத்தை வாசி சிங்கள தலைமைகள் எவ்வாறு மாற்றியிருக்க சமஸ்தி என்பது ஒரு தற்கொலை கொப்பம் விடயம் என்று கூட அவர் அதிலே சொல்லி படிக்க வேண்டும். இது என்னுடைய கருத்து. சரி, மீண்டும் நாங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு வருவோமானால் உங்களுடைய கருத்தின்படி பொது வேட்பாளருடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனமானது ஒரு பொது வாக்கெடுப்பாகத்தான் இருக்க வேண்டும், அதை விட அதற்கு குறைவாக எதுவும் இருக்கக்கூடாது, அல்லது பிரதானமான கோரிக்கையாக பொது வாக்கெடுப்பு தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன், அப்படித்தான்? அப்படித்தான், அதான் என்னுடைய உறுதியான கருத்து. சரி, பொது வாக்கெடுப்பு என்று சொல்லும் பொழுது நீங்கள் அந்த பொது வாக்கெடுப்பு என்று போகும் பொழுது உங்களுக்கு தேவையான பெரும்பான்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எந்த வகையில் இருக்கின்றது? எவ்வகையான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது? இது பெரும்பான்மையை பார்க்கின்ற வாக்கெடுப்பு அல்ல, இது ஒரு வாக்கெடுப்பை கோருகின்ற வாக்கெடுப்பு. வாக்கெடுப்பை வெளிநாடுகளுக்கு கேட்காத வாக்கெடுப்பு. இந்த வாக்கெடுப்பில் எத்தனை வீதம் அதுபடிதான் கேட்பார்கள், கேட்க மாட்டார்கள் அல்ல. வாக்கெடுப்பு என்பது சர்வதேச சமூகத்தின் மத்தியஸ்துடன் நடைபெறுவதுதான் பொது வாக்கெடுப்பு. இது பொது வாக்கெடுப்பு இல்ல. இது பொது வாக்கெடுப்பை இந்த வாக்கெடுப்பை தேர்தலை பாவித்து கோருகின்ற வாக்கெடுப்பு. கோருகின்றோம், அவ்வளவு. இதுல எத்தனை வீதம் கோரும் கணிசமான கோரிக்கை வருகின்றது, அதை வெளிநாடுகள் சம்மதி பார்ப்பார்கள். இப்பொழுது அங்கே சொல்லியிருக்கார், அமெரிக்காலே 12-30 தீர்மானம், ஈழத்திலே தாயத்திலிருந்து என்ன கோரிக்கை வருகின்றது என்று பார்ப்போம் என்று. அவை இவ்வாறு ஒரு கோரிக்கை ஆதரவு வருகின்றது என்றால் அது 20 வீதமா 30 வீதமா 40 வீதம் பார்க்க வேண்டும். அவை இதிலே வெற்றி தோல்வி என்ற ஒன்றும் இல்லை. இந்த கோரிக்கை 76ஆம் ஆண்டிலே நான் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்துவிட்டு 77 வைக்கின்ற பொழுது
இது தோல்வியடைந்தால் என்ன செய்வது என்ற கேள்வியை நாங்கள் யாராவது கேட்டோமா? இல்லையே. இறுக்கமாக நாங்கள் ஒரே குரலில் இன்று ஒரு கோரிக்கையை முன்வைப்போமாக இருந்தால் கணிசமாக நாங்கள் அதை வெற்றி பெற முடியும். அதை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதால் இதிலே தோல்வி இடமே இல்லை. சரி, நீங்கள் சொல்வது அது 76ஆம் ஆண்டு 77ஆம் ஆண்டு தேர்தலிலே இருந்த நிலைமை வந்து 2 கட்சிகள் மட்டும்தான் அங்கே இருந்தது என்று சொல்லலாம். தமிழ் தேசிய பரப்பிலே ஒன்று தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் சுதந்திர கட்சி சேர்ந்தது இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பல கட்சிகள் இருக்கின்றது. தமிழ் தேசியத்துக்கு விரோதமான கட்சிகள், அங்கஜன் ராமநாதன், டக்ளஸ் தேவானந்தா போன்ற கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. இப்படி மற்றது கிழக்கு மாகாணத்திலே பிள்ளையான், வியாழேந்திரன், கருணா போன்றவருடைய கட்சியெல்லாம் இருக்கின்றன. இப்படியான சந்தர்ப்பத்திலே எந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டு எங்களுக்கு ஒரு உறுதியான ஆதரவு கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உறுதியான ஆதரவு என்பது எண்ணிக்கையில அல்ல பிரச்சனை. சரி 40% வாக்கெடுப்பு 40% மக்கள் ஒரு பொது வாக்கெடுப்பை கோரி உலகத்துக்கு தெரிய வரும். 50%, 60%. ஆகவே இந்த சொல்ப சில்லறைகள் இந்த கதையை விட்டு எவ்வளவு பேர் ஒற்றை கோரிக்கையில் நிற்கிறார்கள் என்பதை நோக்கி வெற்றி பாதையை நோக்கி நாங்கள் அணிவர் வெற்றி பெறுவோமா தோல்வி அடைவோமா என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. ஆகவே இந்த இடத்திலே இவ்வளவு எதிர்ப்புக்கு இவ்வளவு மத்தியிலே இறுக்கமாக என்ற பொழுது 2010 நான் வரும் முதலாவது தேர்தலில் 9,000 வாக்குகளை தான், சுமார் 9,000 வாக்குகளை தான் பெற்றேன். அவன் தனி ஒருவனாக நின்ற காலம் 2019 சுமார் 12,000 வாக்குகளை பெற்றேன். அவை இந்த முறை அந்த பொது வேட்பாளர் என்பது தமிழ் பொது என்பது லட்சக்கணக்கான வாக்குகளை பெற முடியும் என்பது நிச்சயமாக சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக அமையும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது ஈர்க்க செய்வதற்கு லட்சக்கணக்கான வாக்குகள் தாராளமாக போதுமானது என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, அதைத்தான் நான் கேட்கிறேன். உங்களுடைய உறுதியான கருத்து வந்து லட்சக்கணக்கான வாக்குகள் போதும் என்று, அதாவது தேவை என்று சொல்கிறீர்கள். ஆனால் நான் என்னுடைய அல்லது இதை எதிர்ப்பவருடைய வாதம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது தமிழ் தேசிய பரப்பிலே இயங்கும் கட்சிகளிலே ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் மட்டும்தான் இந்த கொள்கைக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். பெரும்பான்மையினர்கள் எதிராகத்தான் இருக்கின்றார்கள். வடபகுதியிலே தமிழ் தேசிய இல்லை, இன்றைக்கு தமிழ் தேசியத்திலே பெரும்பான்மையானவர் ஆதரவாக இருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் நிரூபிக்கும். அதை விட்டு நாங்கள் இதை பற்றி இப்பொழுது மீண்டும் எதிர்ப்பார்கள், போவார்கள், வருவார்கள் என்று கொண்டிருப்பதிலே அர்த்தம் இல்லை. தேர்தல் முடிவுகள் வெளிவருகின்ற பொழுது செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி உலகம் இதை பார்க்கும். அந்த வகையிலே நாங்கள் உருக்கமாக நோக்கி முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படியான உங்களுடைய கருத்தின்படி நாங்கள் இதை பற்றி பாதிக்காமல் அதுக்கு ஆதரவான நிலைமை ஏற்படுத்துவதற்கான சாத்தியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்றீங்க. அப்படித்தான் வாதிக்கிறோம். எதிராக ஊழல் எல்லாம் நடக்கட்டும். ஆனால் வெற்றி மிக கணிசமான வாக்குகளை பொது வேட்பாளர் வெற்றி பெறுவதை நாங்கள் அதை நிரூபித்து காட்டக்கூடிய நடவடிக்கக்கூடிய வாரத்திலே நாங்கள் செயற்பாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஊழல் நாங்கள் ஊழலும் செய்யட்டும். ஆனால் அவ்வாறு இருப்பார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் இல்லை என்றுதான் ஏதோ 100% ஆதரவு இருக்கிறது, எந்த எதிர்ப்பும் இல்லை என்று சொல்லவில்லை. எதிர்ப்புகள் வர அந்த எதிர்ப்புகளை இன்னும் பலமாக்கி கொண்டு நாங்கள் வேகமாக முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, இன்னும் 2 மாதங்கள் இருக்கின்ற அங்களவாக ஜனாதிபதி தேர்தலுக்கு அந்த வகையிலே ஒரு பொது வேட்பாளரை இன்னும் இந்த குழுவினர் தேர்ந்தெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படவில்லை. இது பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு அபிப்பிராயம், யாரையாவது பேரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அல்லது ஒரு ஆலோசனை, சஜஷன் இருக்கின்றது? இல்லை, இது ஒரு அடையாளம் தான். அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, கணிசமாக ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியமிப்பது என்பதுதான். ஆணாக இருக்கலாம், பெண்மாக இருக்கலாம், கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தான், எல்லாம் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கின்றன. ஆகவே வேட்பாளர் யார் என்பது நேற்றைய கூட ஆராயப்பட்டிருந்தது. இனிமேல் செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளை மறுதினம் அதை பற்றி ஒரு முடிவு எடுப்பதாக கூறுவது சொல்லியிருக்கிறார்கள். கூடிய செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி கிடையிலே ஒரு தெரிவு நடைபெறக்கூடிய வாய்ப்பு
இருக்கிறது. அதை தொடர்ந்து மற்ற முன்னெடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, விக்னேஸ்வரன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்தின்படி கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியும், தன்னுடைய ஆலோசனையின்படி ஸ்ரீநேசன் அவர்கள் இதற்கு பொருத்தமாக இருக்கலாம் என்று சொல்லுகின்றார். அவர் ஒரு படித்த பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்த ஒருவர், சிங்களம் உறவு பேசக்கூடிய வகையிலே மற்றும் வாத திறமைகளும் உடைய ஒரு அரசியல்வாதியாக கருதப்படுகின்றார். ஆனால் அதே நேரத்திலே ஜதீந்திரா பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்தின் பார்க்கும் பொழுது பொது வேட்பாளரானவர் நீங்கள் சொல்வது போல ஒரு புண்மையாக இருக்க முடியாது. அவர் ஊடகங்களுக்கு வெளிப்படையாக கருத்தை சொல்லக்கூடிய ஒரு திறமையுடையதாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு தூதரகங்கள் அவை நாடும் பொழுது அவர்களுக்கு சரியான வகையிலே எங்களுடைய முன்னெடுப்பை விளங்கக்கூடியதாக சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படியான ஒருவர் தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் சொல்கிறார்கள். அதே போல அனந்தி சதவீதம் கூட அதே வகையான அதே ஒத்த கருத்தை தான் தெரிவிக்கின்றார். ஆனால் உங்களுடைய கருத்து ஒரு 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 கைத்தடியாக இருந்தாலும் பரவாயில்லை, கொள்கைதான் முக்கியம் என்று சொல்கிறீர்கள். இது ஒரு முரண்பாடான நிலைமையை காட்டாது. கைத்தடி என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். ஒரு சராசரியா சுமாரான வேட்பாளர் என்பதுதான் அந்த விடயம். ஒரு நாட்டினுடைய போராட்டத்துக்கு தலைவனாக ஒரு தலைவனாக இருக்கு. அந்த தலைவனுக்கு பேச்சாற்றல் இருக்க வேண்டும், மொழியாற்றல் இருக்க வேண்டும் என்றல்ல. அது இந்த சர்வதேச அரங்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. அதை போலத்தான் எங்களுடைய போராட்டம் நடைபெற்று வந்திருக்கிறது. ஆகவே இதிலே பட்டிமன்றங்களை நடத்தி கொண்டு இருக்காமல் நாங்கள் ஒரு பொதுவான நிலைமையை நோக்கி என்ன கருத்து தான் முக்கியம். ஒரு அடையாளம், ஒரு அடையாளம், அவரை வைத்துக் கொண்டு நாங்கள் பொதுமக்களுக்கான வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் ஒன்று தேவை என்பதை அதிகமானவர்கள் கோரி இருக்கின்றார்கள். என்ற முடிவை நோக்கி கொண்டு செல்வதற்காக இதை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அதை விட அரசியல்வாதியாக அவர் தொடர்ந்து அரசியல் இருக்க தேவை கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க. அதுவும் ஒரு பிரச்சனை. ஆகவே திரு ஸ்ரீநாதன் அவர்கள் போட்டியிட்டு இருந்தால் அரசியலை வரக்கூடாது என்று ஒரு சிலர் சொல்றது. அவ்வாறானவர் செய்ய விரும்புவதாக கேள்வி இருக்கிறார். ஆகவே அரசு சேவையில் வேற நீதித்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் வேற ஆட்கள் அதிலே போட்டியிடக்கூடிய தெரிந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். யாரை தெரிவு செய்வதெல்லாம் பெரிய முக்கியம் அல்ல. அதை வைத்துக் கொண்டு அது ஒரு அடையாளமாக வைத்துக் கொண்டு அந்த பொதுவாக உலக மக்களுக்கு அதை சொல்லக்கூடிய ஓங்கி ஒலிக்க செய்கிற வெற்றியை நோக்கி நகர்த்துவதுதான் முக்கியம் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, இந்த ஜனாதிபதி தேர்தலிலே 2வது 3வது வாக்குகளும் அளிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய முன்னெடுப்பிலே 2வது 3வது வாக்குகளை அளிப்பதற்கான சந்தர்ப்பத்தை பொதுமக்களுக்கு நீங்கள் ஆலோசனை வழங்குவீர்களா அல்லது அதற்கான ஒரு தடையை நீங்கள் ஏற்படுத்துவீர்களா? நிச்சயமாக இந்த அடிப்படை கொள்கைக்கு 2வது 3வது வாக்கெடுப்புன்றது பிழையான விஷயம். எந்த சிங்கள வேட்பாளர்களை இந்த பேரினவாதிகளை நாங்கள் நிராகரித்து எங்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு தேவை என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். 2வது 3வது தெரிவு இடம் இல்லை, அதை பற்றி சிந்திக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, அப்படியானால் மக்களுக்கு ஒரு தேர்வு செய்வதற்கான பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இவ்வகையான அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கான அல்லது வழங்குவதற்கான ஒரு தேவை இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சார நடவடிக்கைகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் தமிழ் தேசிய பரப்பில்? நிச்சயமாக இரவு பத்திரங்கள் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து 11 மணி ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் இப்பொழுதே 2 தினங்களுக்கு முன்னரே காலையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய பிரச்சாரம் கூட்டம் ஆரம்பமாகிவிட்டது. எங்களுடைய வேட்பாளர் தெரிவும் செய்யப்பட்டால் பிரச்சாரத்தை உடனடியாக கூட ஆரம்பிக்கும். அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய 15ஆம் தேதி விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் 21ஆம் தேதி வரை மிக தீவிரமாக வடக்கு கிழக்கு பூரா மூலை முடுக்கெல்லாம் சென்று நாங்கள் தீவிரமான பிரச்சார பொதுக்கூட்டங்களையும் கருத்தரங்குகளையும் மக்கள் சந்திப்புகளை நடத்துவோம். தேவைப்பட்ட வடக்கு கிழக்கு வெளியில் அதை நாங்கள் நடத்துவதற்கான
சந்தர்ப்பங்கள் இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் பயன்படுத்துவோம். சரி. அப்படியான பிரச்சார நடவடிக்கைகளிலே உங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றதா இப்பொழுது உங்களுக்கு இருக்கின்ற உடல்நிலையை கொண்டு கருத்தில் கொண்டு? உடல்நிலையிலே எனக்கு குறைவா இருந்தாலும் இப்ப உடம்புல இப்ப ஆரம்பமா தொடர்ந்து விக்கல் இருந்து கொண்டு இருக்கிறது. விக்கலுக்கு மத்தியில தான் நேர்காணலுக்கு சமைத்திருக்கேன். ஆகவே இந்த குறைபாட்டுடன் தான் நான் இப்பொழுது உடனே வைத்திய சிகிச்சைகளை விட்டு அங்கே செல்வதற்கு தயாராக இருக்கிறேன். இது எல்லாவற்றையும் விட இன்னொன்று, அங்கே என்னை சிறையிலே தள்ளுவதற்காக புதிய அடுத்த கேள்வியாக இருக்கின்றது. நீங்கள் வந்து இறங்கும் பொழுது உங்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாக சொல்லப்படுகின்றது. இதை நான் சந்திக்க தயாராகத்தான் நான் தீர்மானித்து எடுத்திருக்கிறேன். ஆகவே 2019 ஆண்டு இனப்படுகொலை வார் என்ற ஒரு விடயத்தை அனுஷ்டித்ததாக என் மீது பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் ஒரு பொலி வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தியதாக பயங்கரவாத தடுத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் தான் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இவ்வாறு தொடர்ச்சியாக வழக்குகளை போட்டு தடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை நான் சில ஜனாதிபதி வேட்பாளராக வந்துவிடுவேன் என்றும் எந்த தெரியவில்லை. அப்படி அவர்கள் என்னை சிறையிலே வைத்திருப்பார்களா இருந்தால் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நான் சிறையில் இருந்து நான் ஒரு வேட்பாளராக கிளம்புவேன் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்கே என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை நாங்கள் செல்ல வேண்டுமே ஒழிய இப்பொழுது கூட நேர்காணல அதுக்கு முன்னர் கூட எனக்கு தெரிந்தவர்கள் சொன்னாலும் நீங்க வர வேண்டாம், பிரச்சனையா இருக்கு, இப்படி எல்லாம் வந்திருக்கு, நாங்க இப்ப நேர்காணலுக்கு போறோம், நான் வர்றேன், இப்படி விட்டா இருப்போம். எத்தனையோ இளைஞர்கள் அதை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரியான நிலைமை நானும் சந்திப்போம். ஏற்கனவே பல சந்தித்து இருக்கிறோம், சந்திப்போம். ஆகவே நாங்கள் இதுல பயந்து கொண்டிருந்தால் இதுக்கு முடிவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. மிகவும் சிரமங்களுக்கு மத்தியிலும் நம்மோடு இணைந்து கொண்டு இந்த 1 மணி நேரமாக நம்மோடு பேசியதற்கு திரு சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய உறுதியான பயணங்களிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதியை இப்போதும் மீளவும் நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்டதற்கு அந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் கேட்காத விடயங்கள் நீங்கள் சொல்ல விரும்பிய விடயங்கள் இருந்தால் நான் சொல்ல விரும்புவது புலம்பெயரா இருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் அத்தனை பேரும் இதிலே ஒரு இறுக்கமான ஒரு நிலைப்பாடே வேட்பாளர்களாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி அதை கொண்டு செல்ல முடியும். உங்களுடைய பிரச்சாரம் உங்களுடைய உறவினர்களுக்கு, நீங்கள் நண்பர்களுக்கு தெரிவிப்பதன் ஊடாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் கோரிக்கை என்பது உலகத்தினுடைய அந்த செல்ல வேண்டிய இடங்களை செல்லக்கூடிய விதத்திலே செயற்படுத்துவதற்கு குறிப்பாக புலம்பெயர் இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லாருடைய ஆதரவு மக்களுக்கு தேவைப்படுவதால் நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள், செலுத்த வேண்டும் என்று உங்களுடன் அன்புடன் பணிவுடன் நான் உங்களை பார்த்து வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். மிக நன்றி திரு சிவாஜிலிங்கம் அவர்களே, மிக நன்றி. ஆம் நேர்களே, இதுவரை நம்மோடு தமிழ் தேசிய கட்சியின் செயலாளரும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு MK சிவாஜிலிங்கம் அவர்கள் சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து சமகால நிலவரங்கள் தொடர்பாக தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதை கேட்டீர்கள்.